நம்மளுடைய நாடு சபா சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம். இன்றைக்கு ஒரு புண்ணியமான சரித்திரம். ஏன்னா திருப்பதியில போய் எம்பெருமானுக்கு கல்யாணம் செய்து பார்ப்பது ஒண்ணு. இன்றைக்கு அந்த கல்யாணமே இங்கதான் நடக்குது. சீனிவாச பெருமாள் கல்யாணம். ஏன்னா இந்த கதையுடைய அம்சங்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைந்த அமாவாசை, புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை. பகவானுடைய கதையை கண்ணுற்று பார்ப்பது, காது கொடுத்து கேட்பதும் அளவற்ற புண்ணியமா. என்ன அளவற்ற புண்ணியமா? பகவானுக்கு நித்திய கல்யாணம் ஒரு பெயர் உண்டு. நித்திய கல்யாணம்னா என்ன? தினமும் கல்யாணம், தினமுமே கல்யாணம். ஆமா, சரி. ஆனா அப்பேற்பட்ட புண்ணியமான சரித்திரத்தை இன்றைக்கு அரங்கேற்றம் செய்திருக்கிறோம். இன்னைக்கு அமாவாசை. ஆனா இன்னும் நிறைய பேரு பணக்கார சாமியா இருந்தா இன்னும் கடனாளியா தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேரு. ஏன்னா ஆதிலட்சுமியே இருக்கும் போது ஏன் குபேரனுடைய கடனை கட்ட முடியல? ஏன்னா என்ன ஏன்னு என்ன கேக்குற? ஏன்னா ஆதிலட்சுமியே இடபாகத்தில் இருக்கிறா. லட்சுமி கலாச்சாரங்கள் கையை காட்டின போதும் மழை பெறுவது போல் திரவியங்கள் குவியும். அப்படி இருக்கும் போது பகவான் திருமணத்துக்கு வாங்கி கடனை ஏன் கட்ட முடியல? என்ன காரணம்? என்ன காரணம்? இன்னைக்கு இருந்து நீ தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னும் நிறைய பேரு இன்னும் பகவான் கடனாளியே தாங்கிற அப்படியா அப்படிங்கிறாங்க. ஏன் நீங்க நினைச்சா எவ்வளவு கடன் வேணாலும் கட்டலாம், ஏன் கட்ட முடியல அப்படிங்கிறது ஒரு காரணம். இன்னும் பெத்த தாய் தேவகி ரோகிணியை விட வளர்த்து தாய் அசோதைக்குத்தான் பெருமையா. சரிங்க. எப்படி? தாய் அசோதை அம்மாவுக்குத்தான் பெருமையா? பெருமையா. ஆமா. அப்பேற்பட்ட அந்த அசோதை அம்மை இடத்துல பகவான் கேக்குறாரு, அம்மா என் பெத்த தாயை விட நீ எடுத்து வளர்த்து ஆளாக்கின, உனக்கு என்ன வேணும் கேளுமா அப்படிங்கிறாரு அசோதை அம்மா கிட்ட. சரி. பகவான், அப்பா உன்னை எடுத்து வளர்த்துற பாக்கியமெல்லாம் எனக்கு கிடைச்சது. சரி. எல்லா பாக்கியமும் எனக்கு கிடைச்சது. இந்த உலகத்தையே உன்னுடைய வடிவத்துல பார்த்தேன். எல்லா உன்னுடைய பாக்கியமும் எனக்கு கிடைச்சது. அன்பழகன் முத்துராஜமட்டி ஐயா அவர்கள் ஆண்டவனுடைய அருள்பெற்று நோய் நொடி இல்லாம சுகசீதியா இருக்கணும். ஆனா இது முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம். அந்த அசோதை அம்மா கிட்ட சொல்றேன், எல்லா பாக்கியம் எனக்கு கிடைச்சது. ஆனா உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க முடியல. அந்த மாப்பிள்ளை கோலத்தை நான் கண்ணார பாக்கணும், அதுதான்பா எனக்கு ஆசை. வேற எதுவுமே ஆசை இல்ல அப்படின்னு வளர்த்து தாயி அசோதை கண்ணன் இடத்துல கேக்குறா. அப்ப பகவான் வாக்குறுதி கொடுக்கிறாரு. எப்படி? இது துபாபர யுகம். இது துபாபர யுகம். துபாபர யுகம் முடித்து கலியுகம் பிறக்கும். கலியுகம் பிறக்கும் பொழுது இந்த ஆதிலட்சுமி பத்மாவதியாகவும் இந்த கண்ணன் ஒரு சீனிவாச பெருமாளாக நான் பிறப்பை. அந்த பிறவியிலையும் நீ எனக்கு தாயா பிறப்ப. அந்த கல்யாணத்தை கோலத்தை நீ கண்ணால பாக்கலாம் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்கிறாரு. அதனாலதான் இந்த சீனிவாச பெருமாள் கல்யாணம் பெத்த தாயுடைய மனது குளிரும், பெற்றவள் மனதும் தான்
பிள்ளைங்க கூடி நஞ்சு போயிடும் அப்படின்னு இந்த கல்யாணத்தை பார்ப்பது மிக மிக ஒரு புண்ணியம். இன்னைக்கு அமாவாசை நாள் கரெக்டா 6 மணிக்கு முடிச்சிருவோம். கல்யாணத்துக்கு இருந்து பாத்துட்டு போவாங்க. எப்படி பத்மாவதிக்கும் சீனிவாசனுக்கும் கல்யாணம் ஆகுது. இவர் ஒரு இடைக்குளத்துல பிறக்கிறாரு, அவ ஒரு அரசகுமார்த்தியாக பிறக்கிறா. யாரு? பத்மாவதி. இந்த இடையர்களுக்கும் இந்த அரசகுலத்தில் பிறந்த பத்மாவதிக்கு ஏன் கல்யாணம் நடக்குது, எப்படி காதல் மலருது? நமக்காக அன்பளிப்பு செய்துள்ளார். எல்லா செல்வங்களையும் பெற்று நோய் நொடி இல்லாம சுகசிரியாய் வாழ வேண்டும் என ஆண்டவரை பார்க்கிறோம். ஆனா இந்த நாடகத்தில் என் பெயரோ சீனிவாசன். சீனிவாச பெருமாள் என்று அழைத்தாலும் இந்த கலியுகத்துல என்னை பெற்று வளர்த்து ஆளாக்கினார்களே அந்த அன்பு தாய் அகில மாளிகையாக இருந்தாலும் நண்பா இந்த இடையர் குலத்துல நான் சீனிவாசனாக பிறந்தாலும் நாள்தோறும் தவறாம காரணம் சென்று வேட்டையாடுவது வழக்கம். அதனால அதற்கு முன்பதாக என்ன வளர்த்தால எங்க அம்மா தாய்
பார்க்க வேண்டும். ஆமாங்க. சீக்கிரம் அழைத்து வா.